ஒன்று மற்றொன்றை பழிக்கும், ஒன்றில் உண்மை என்று ஓதி மற்றொன்று பொய் என்னும் நன்று புராணங்கள் செய்தார். அதில் நல்ல கவிதை பல பல தந்தார். கவிதை மிக நல்லதெனும் அக்கதைகள் பொய்யென்று தெளிவுற கண்டோம். புவிதன்னில் வாழ்நெறி காட்டி நன்மை போதிக்கும் கட்டுக்கதைகள் அவைதாம். மகாகவி பாரதியார். ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பால் பாயாசம். ஒரு வைடான பாத்திரத்தில் 750 ml பால் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம பாலை நல்லா காய்ச்ச போகிறோம். ஸோ அதனால பால் பொங்கி வராமல் இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல பெரிய பாத்திரமாகவே வச்சு சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமான பாயசம் தேவைப்பட்டுச்சுன்னா பாலோட குவான்டிட்டியையும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். ஒரு சைடு இங்கே பால் அப்படியே லோ ஃப்ளேமில் பாயில் ஆகிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம சில இன்க்ரீடியன்ஸை ரோஸ்ட் பண்ணணும். அதுக்கு ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். இது நம்ம வீட்டிலையே செஞ்ச நெய் தான், அதனால தான் கொஞ்சம் கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நெய் அப்படியே நல்லா மெல்ட் ஆகிட்டு கொஞ்சம் அப்படியே ஹீட் ஆனதுக்கு அப்புறமா 1 கப் அளவு சேமியா சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த பிராண்ட் சேமியா வேணாலும் சேர்த்துக்கலாம். சில பேருக்கு திக்கான சேமியா பிடிக்கும், சில பேருக்கு தின்னாக இருக்கிற சேமியா பிடிக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எந்த பிராண்ட் சேமியா வேணாலும் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி இதை லோ ஃப்ளேமில் வச்சு நான் ரோஸ்ட் பண்ணணும். லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணணும். ரொம்ப நேரமாக அதை நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம ரோஸ்ட் பண்ணினோன்னா அதோட கலர் மாறிட்டு டேஸ்ட்டும் மாறிடும். ஸோ இதை நல்லா ஒரு லைட்டாக மைல்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணியாச்சு. அதை அப்படியே வேறு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு சில பிராண்ட் சேமியா ரோஸ்டட் சேமியாவாகவே இருக்கும். ஸோ அதை கூட ஒரு லோ ஃப்ளேமில் ஒரு 2-3 மினிட்ஸ் கீல ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்தாலும் நல்லது தான். அடுத்ததாக அதே கடாயில் 1 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் கொஞ்சம் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். ஸோ நான் இங்கே உடைச்ச முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் முழு முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கலாம். ஸோ இதுவும் அப்படியே லோ ஃப்ளேம்லேயே ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் அதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இது ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா அதுலேயே காய்ந்த திராட்சையும் அதோட சேர்த்துக்கலாம். ஸோ இதையும் ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் லோ ஃப்ளேம்லேயே அதை ரோஸ்ட் பண்ணினா போதும். முந்திரி பருப்பும் காய்ந்த திராட்சையும் சூப்பராக ரோஸ்ட் பண்ணியாச்சு. அதையும் ஒரு தனி பவுலில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். மில்க் இங்கே சூப்பராக பாயில் ஆகிடுச்சு. ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. ஸோ இப்போ மில்க் நல்லா பாயில் ஆனதுக்கு அப்புறமா நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா சேமியா, அதையும் இப்போ இந்த மில்கோட சேர்த்துக்கணும். சேமியா நல்லா குக் ஆகுற வரைக்கும் அதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கலாம். சில சேமியா திக்காக இருந்தாக்க கொஞ்சம் அது குக் பண்ண ஆகுறதுக்கு லேட் ஆகும். இந்த சேமியா ரொம்பவே தின்னாக இருக்கிறதுனால அது கொஞ்சம் சீக்கிரமாகவே குக் ஆகிடும். அதே மாதிரி சேமியா நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தான் சுகர் சேர்க்கணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் சுகர் சேர்த்திங்கன்னா சேமியா குக்கே ஆகாது. ஸோ அது பாயசமும் அவ்வளோ பர்ஃபெக்டாக வராது. ஸோ அந்த விஷயத்தில் கேர்ஃபுல்லாக கொஞ்சம் சேமியா குக் ஆயிடுச்சான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா சுகர் சேர்த்துக்கோங்க. இப்போ சேமியாவும் சூப்பராக நல்லா பர்ஃபெக்டாக குக் ஆகிடுச்சு. அடுத்ததாக இதில் 1/2 கப்லேருந்து 1 கப் அளவு சுகர் சேர்த்துருக்கேன். ஸோ உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சுகரோட அளவை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா கம்மி பண்ணிக்கோங்க. சில பேருக்கு நல்ல ஸ்வீட்டாக இருந்தால் பிடிக்கும், சில பேருக்கு ஒரு மீடியம் ஸ்வீட்னஸே போதும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் சுகர் வேணும்னாலும் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக சுகர் சேர்த்ததுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் பொடியையும் அதோட சேர்த்துக்கிட்டு ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் கொஞ்சம் குக் ஆனதுக்கு அப்புறமா கொஞ்சம் ஒரு பிஞ்ச் அளவு சாஃப்ரான் சேர்த்துக்கலாம். ஸோ இது ஆப்ஷனல் தான். இதை சேர்த்தா கொஞ்சம் நல்ல ஃப்ளேவர், நல்ல ஒரு ரிச் ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்காக அதையும் இதோட சேர்த்துக்கிட்டு அடுத்ததாக இப்போ நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பையும் காய்ந்த திராட்சையும் அதோட சேர்த்துக்கலாம். சுகர் நல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் நீங்கள் இந்த முந்திரி பருப்பையும் காய்ந்த திராட்சை குங்குமப்பூவை சேர்க்கணும். ஸோ சுகர் கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் அது அதோடைய கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வரும். ஸோ முன்னாடி பார்த்தாக்க சேமியாலாம் நல்லா மில்கோட அது குக் ஆகிட்டு திக்காக இருக்கும். நம்ம சுகர் சேர்த்தோன்னா அதுவே அது மெல்ட் ஆகிட்டு நல்லா தின்னாயிடும். அதுக்கப்புறமா இந்த முந்திரி பருப்பு காய்ந்த திராட்சை அதோட இந்த குங்குமப்பூ எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்ச நேரம் ஒரு 3 மினிட்ஸ் மட்டும் குக் பண்ண விட்டா போதும். ரொம்ப டேஸ்டியான யம்மியான பால் பாயசம் சூப்பராக ரெடி ஆகிடும்.
இது ரொம்பவே ஈஸியான குயிக்கான ஒரு பாயசம். ஸோ இதுலேயே ஜவ்வரிசி எல்லாம் சேர்த்து கூட செய்யலாம். பட் நான் சொல்லியிருக்கிறது ரொம்பவே ஈஸியாக குயிக்காக செய்கிற பாயசம். ஸோ அதுவே நல்ல டேஸ்டியாகவும் நல்ல ஸ்வீட்டாகவும் இருக்கும். இவ்வளோ ஈஸியான இந்த பால் பாயசம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அதோட சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.